ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஸ்நாக் பாக்ஸ். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து என்னெல்லாம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. இங்கே வச்சுருக்க பாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன் இந்த பாக்ஸை. நான் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்தே இப்போ வரைக்குமே நான் இதில் தான் நான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் என்னெல்லாம் வந்து ஹெல்தியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும், எந்த ஜங்க் ஃபுட்டுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜங்க் இந்த சென்ஸ் வந்து பேக்கரியிலேருந்து வாங்கின ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபிக் வந்து எல்லோரும் பாலில் ஊற வச்சு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அப்படியே சாப்பிட்றது பிடிக்கும், ஆனால் அதனால் இதில் வச்சுருக்கேன். அண்ட் ஆப்ரிகாட் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆம்லா வச்சுருக்கேன். இது வந்து மரநெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, மரநெல்லிக்காய். ஸோ அதை வந்து தேனில் ஊற வச்சு பீஸாக கட் பண்ணி தேனில் ஊற வச்சது இது. ஸோ இது வந்து கடையிலையுமே இந்த மாதிரி ஊற வச்சு கிடைக்குது, இல்லைன்னா நீங்களுமே வீட்டில் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்ரிகாட் சாப்பிட்ணுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து உங்கள் ஸ்நாக் பாக்ஸில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். பட் எங்கள் டாக்டர் வந்து சொன்னாங்க பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. நாங்கள் ஒரு டைமும் வாக்கிங் போகும்போது ஈவினிங் வந்து இந்த பாக்ஸில் பொட்டுக்கடலை அந்த சின்ன பீஸ்லாம் பார்த்திங்கன்னா வெல்லம், அது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு பீஸாக போட்டுக்கோங்க. அது கூட தேங்காவும் நான் எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெல்லம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அண்டு தேங்காவும் போட்டுட்டு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லது பொட்டுக்கடலை சாப்பிட்றது. இதில் வந்து நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம வந்து அது தெரியாமல் வந்து பசங்களுக்கு வேறு எந்தெந்த நட்ஸோ எல்லாம் கொடுக்குறோம், பட் பொட்டுக்கடலை கொடுக்கறதில்ல. பட் நீங்கள் வந்து இனிமேலாச்சும் நம்ம இதெல்லாம் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்நாக் பாக்ஸில் பொட்டுக்கடலை, வெல்லம் அண்டு தேங்காய் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு பாக்ஸ், அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்துங்க பர்ஃபி வச்சுருக்கேன். பர்ஃபி ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா? ஸோ பர்ஃபி வச்சுருக்கேன், டேட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் டேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 3 to 4 டேட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும், ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோன்ற டைமில் நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் வந்து ரீசண்டாக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து கருப்பு உளுந்து உருண்டை, கருப்பு உளுந்து லட்டுன்னு கூட சொல்லலாம், பால்ஸ் அந்த மாதிரி. இது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஹிப் போன்ஸுக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதுக்காக இது வந்து எல்லாருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் சாப்பிடுங்க. ஈவன் வந்து கேர்ள்ஸ் வந்து உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புக்கெல்லாம் நல்ல ஒரு சத்து கொடுக்கும் இது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த 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 நான் ஏன் ஃபாயிலில் கவர் பண்ணியிருக்கேன்னா இது மற்ற அந்த டேட்ஸோடலாம் ஒட்டிட்டு வடன்னு ஆகும். அதனால நான் வந்து ஃபாயிலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபாயிலில் போட்டு இதே மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு வேறு பாக்ஸில் தனியாக கூட இந்த பால்ஸ் போட்டுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அண்டு இந்த பால்ஸ் இல்லாமல் நீங்கள் இதை வந்து கருப்பட்டி மாதிரியும் செய்யலாம். அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரும். பட் இந்த பால் செஞ்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸு, நட்ஸு, நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் சாப்பிடுங்க. வேர்க்கடலையிலேருந்து பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். பிஸ்தா, வால்நட், இதில் என்ன வச்சுருக்கேன்னா பாதாம், கேஷ்யூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெய்சின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து மிக்சடாக சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீ விட்டுட்டு
கீயில் ரோஸ்ட் பண்ணி உப்பும் நீங்கள் வந்துட்டு பெப்பரும் போட்டிங்க அப்படின்னா அதுவும் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ராவாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கூட கீயில் ரோஸ்ட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது வந்துட்டு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கூட இந்த பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணினாலுமே நீங்கள் வந்துட்டு எடுத்து சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் மற்றது எதுவுமே தேட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதிலே வந்துட்டு வெரைட்டியாக வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஒரே மாதிரி வச்சுட்டு இருந்தால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டேட்ஸ் சிரப் பண்ணி அதில் வந்துட்டு பால்ஸ் மாதிரி செஞ்சு நட்ஸ் பால் மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை உருண்டை இருக்குது, நான் அதை அதுவும் நல்லது. ஸோ அது அந்த மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் நல்லது தான். அண்ட் இதில் வந்து நான் வந்து எள்ளு உருண்டை வச்சுருக்க மாட்டேன். மற்ற சமயங்களில் நம்ம எள்ளு உருண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் மட்டும் நீங்கள் எள்ளு உருண்டை சாப்பிடாதீங்க. ஏன் எள்ளு உருண்டை வேண்டாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சூடு. நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ்க்கு வந்து உடம்பு சூடாகும். நீங்கள் அது வந்து என்ன சொல்கிறது, எச்சு பண்ணுற மாதிரி நம்ம எள்ளுருண்டையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்பு தொந்தரவு பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன் எள்ளுருண்டை வேண்டாம். ஈவன் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டே கேட்டாலும் அவங்க அதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எள்ளுருண்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து அலர்ஜி மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டுமே இல்லாமல் வந்து ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது ஈவினிங் டைமில் நீங்கள் 4 o'clock வந்துட்டு நீங்கள் வந்து தானியங்கள் எல்லாமே வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, அந்த மாதிரி தானியங்களெல்லாம் நீங்கள் வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம். ராஜ்மாலாம் நீங்கள் வந்து சுண்டல் மாதிரி நீங்கள் வந்துட்டு வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முக்கியமாக நீங்கள் இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா மற்ற ஃபுட்டெல்லாம், அதாவது பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே வந்து போகாதீங்க, ஐ மீன் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சென்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. குழந்தைங்களுக்கும் அந்த சத்தெல்லாம் போய் சேரும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.